ஜிம்முக்கு வரீங்க, எதுக்காக ஜிம்முக்கு வரீங்க? பாடியை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க உடம்பு இல்லை, அதை மாற்றணும்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு வரீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? இந்த உடம்பை எப்படி மாற்றணும்னு முதல்ல கற்றுக்கணும். கற்றுக்கினா தான் அதை மாற்ற முடியும். சரியா? அதை எப்படி மாற்றலான்ற ஒரு டயட்டில் ஆல்ரெடி ஒரு நியூட்ரிஷன் ஒரு சில கிளாஸ் எடுத்துருந்தேன் யூடியூப்ல. பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தீங்களா? இதை பார்க்கல. ஓகே, நீங்கள் பார்க்காதவங்களாம் போய் யூடியூப் சேனலில் இருக்கும், நம்ம குரூப்லேயே லிங்க் இருக்கும், போயிட்டு அந்த நியூட்ரிஷன் கிளாஸை முதல்ல ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ அந்த நியூட்ரிஷனை பார்த்துட்டிங்கன்னா அந்த நியூட்ரிஷனை வச்சு நம்ம உடம்பை எப்படி ஏற்றலாம், உடம்பை எப்படி குறைக்கலாம், அதுதான் நான் நீ சொல்லித்தரப்போ. சரியா? நியூட்ரிஷன்னா என்ன? முதல்ல வாட் இஸ் நியூட்ரிஷன்? உங்களுக்கு தெரியும்? தெரிஞ்ச வரையும் சொல்லுங்கள், நான் ஒன்று ஒன்றா பிரேக் பண்ணி ஒன்றா சொல்லிட்டே வரேன். குட் ஃபுட்ஸ் நியூட்ரிஷன். ஓகே, நியூட்ரிஷன்னா நம்ம சாப்பிட்ற குட் ஃபுட்ஸ் தான், அவ்வளோதான். ஃபுட்ஸில் நான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் தெரியும், மைக்ரோ நியூட்ரிஷன் தனியாக இருக்குது, மேக்ரோ நியூட்ரிஷன் தனியாக இருக்குது. மைக்ரோனா சின்ன நியூட்ரிஷன், மேக்ரோனா பெரிய பெரிய நியூட்ரிஷன். மேக்ரோனா 3 தான் இருக்குது, கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீன், ஃபேட். இது 3 சேர்ந்து தான் மேக்ரோ நியூட்ரிஷன். ஓகேவா? இதுதான் நம்ம உடம்புக்கு பாடி ஷேப்பை கொடுக்கும். 3த்துல தான் கேலரிஸ் இருக்குது. இது விட்டமின், மினரல்ஸ், ஃபைபர், வாட்டர், இதெல்லாம் வந்து கேலரிஸ் கிடையாது. இது நம்ம உடம்புக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் வந்து நம்ம பாடிக்கு ஷேப்பை கொடுத்து நம்மளை விஷுவலாக காமிக்கிறது 3 தான். விஷுவலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறது கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட். இது 3 தான். சரியா? ஒன்ஸ் போய் அதை கிளியராக பார்த்துருங்க. ஃபுட்டு நியூட்ரிஷன் நம்ம உடம்புல எப்படி ஒர்க் ஆகுது? ஒரு எக்ஸாம்பிள் வந்து ரிமோட் கார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருப்பீங்களா? இந்த ரிமோட் எப்படி அந்த காரை கண்ட்ரோல் பண்ணி ஹேண்டில் பண்ணுதோ அந்த மாதிரி தான் ஃபுட்டு வந்து நம்ம பாடியை கண்ட்ரோல் பண்ணி ஹேண்டில் பண்ணும். நம்ம எந்த அளவுக்கு எந்த ஹெல்த்தியாக எந்த அளவுக்கு ஃபுட்டு கொடுக்குறோமோ அதை வச்சு நம்ம பாடி ஏற்றணுமா குறைக்கணுமான்றதை நம்ம பாடி டிசைட் பண்ணணும். சரியா? வெயிட் கெயின், வெயிட் லாஸ் 2 விஷயம் தான் இருக்குது மேஜராக. நீங்கள் பாடி ரீகம்போஷன் எல்லாமே கொஞ்சம் தனித்தனி செக்மெண்ட்டாக இருந்தாலும் மேஜர் ரீசன் ஜிம்முக்கு வந்து வெயிட் கெயின், வெயிட் லாஸ். ஒரு குரூப் வெயிட் கெயின் பண்ணலாம், ஒரு குரூப் வெயிட் லாஸ் பண்ணுறாங்க, தனியாக பிரிச்சிடலாம். இப்போ வெயிட் கெயின் எப்படி நடக்குது, வெயிட் லாஸ் எப்படி நடக்குதுன்னு சிம்பிளாக சொல்கிறாங்க. சரிங்களா? கேலரிஸ்னா உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேலரிஸ்னா என்ன? புரியல. ஃபியூல் ஆஃப் எனர்ஜி நம்ம பாடிக்கு. சரியா? நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜி தான் கேலரிஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு 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 கிராம் ப்ரோட்டீனில் 4 கேலரிஸ் இருக்குது, 1 கிராம் கார்போஹைட்ரேட்டில் 4 கேலரிஸ் இருக்குது, 1 கிராம் ஃபேட்டில் 9 கேலரிஸ் இருக்குது. இது எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எதில்? அந்த நியூட்ரிஷன் ஒரு கிளாஸ் எடுத்தாலும் அதில் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெரியும் உங்களுக்கு. ஓகே, இந்த கேலரிஸை 1 கிராம் ப்ரோட்டீனில் 4 கேலரிஸ் இருக்குன்னு எப்படி மெஷர் பண்ணுறோம்? யூனிட்டில் மெஷர் பண்ணால் 4 கேலரிஸ் வரும். இப்போ ஒரு லிட்டர் பாலை எம்எல்ல மெஷர் பண்ணால் 1000 ml வருது. கரெக்டாக? 100 கிராம் ஒரு கிலோ ஒயிட் ரைஸை யூனிட்டில் மெஷர் பண்ணால் 1000 கிராம் வரும். கரெக்டா? அதேமாரி 1 கிராம் ப்ரோட்டீனில் 4 கேலரிஸ் இருக்குது யூனிட்டில் மெஷர் பண்ணும்போது. இப்படி தான் மெஷர் பண்ணுவாங்க. சரிங்களா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ பாருங்க இன்னொரு வாட்டி. ஓகே, இப்போ கேலரிஸ் தான் நம்ம உடம்புக்கு எனர்ஜி கொடுக்குது. அந்த கேலரிஸை அதிகமாக எக்ஸஸாக கொடுக்கும்போது நம்ம பாடி ஏறும், கேலரிஸை கம்மியாக கொடுக்கும்போது நம்ம பாடி குறையும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள், நீங்க வெயிட் லாஸ் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. கேலரி டெபிசிட் டயட்ல இருக்கணும். கேலரி டெபிசிட்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாரும்? கேலரி டெபிசிட்னா தெரியுமா? என்னன்னு சொல்லுங்க. ஓகே, அதுதான் கேலரி டெபிசிட். நம்ம பாடிக்கு எவ்வளோ கேலரிஸ் தேவைப்படுதோ ஒரு நாளைக்கு அதை கணக்கு பண்ணி நம்ம பாடி தேவையான அளவை விட கம்மியாக கொடுக்குறோம். ஒரு 300 to 500 கேலரிஸ் கம்மியாக கொடுத்தோம்னா அந்த 300-500 கேலரிஸை தேவையான கேலரிஸை நம்ம பாடி எக்ஸ்ட்ரா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஃபேட்ல இருந்து நம்ம பாடி எடுத்துக்கும். இதுதான் கேலரி டெபிசிட் டயட். இந்த டயட்டை ஃபாலோ பண்ணி தான் வெயிட் எல்லாரும் குறைக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு 2000 கேலரிஸ் ஒரு நாளைக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு உங்க பாடியை, இப்போ இருக்கிற அந்த பாடியை அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு 2000 கேலரிஸ் தேவைப்படுது ஒரு நாளைக்கு. நீங்க இதுல இருந்து ஒரு 300 to 500 கேலரிஸ் கம்மியாக கொடுக்குறீங்க உங்க பாடிக்கு. அதாவது சாப்பாடுலாம் கணக்கு பண்ணி மெஷர் பண்ணி ஃபுட் வெயிட்ஸ்க்கு எல்லாம் வச்சு கரெக்டாக கணக்கு பண்ணி 1500 கேலரிஸ் தான் கொடுக்குறீங்க. 500 கேலரிஸ் கொடுக்கல, கம்மி பண்ணிட்டீங்க. இந்த 500 கேலரிஸ் உங்க உடம்பு எங்க இருந்து எடுத்துக்கும்? எக்ஸ்ட்ரா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களா ஃபேட்ல, அந்த ஃபேட்ல இருந்து உங்க உடம்பு எடுத்துக்கும். டெய்லி 500 கேலரிஸ் உங்க ஒரு நாளைக்கு 1500 தான் கொடுக்குறோம். 500 கேலரிஸ் நம்ம ஃபேட்ல இருந்து எடுக்குது.
இப்போ என்ன ஆகுது, ஃபேட் லாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா. இப்போ டெய்லியும் 500 கேலரிஸ் கம்மி பண்ணி கொடுத்துட்டே வரீங்க. கொடுத்துட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட்ல காலி ஆகிடும். நம்ம ஷேப் வந்து லீன் ஷேப்புக்கு வந்துடும். ஓகேவா. ஜிம்மை ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி அப்புறம் மசில்ஸ் டெவலப் பண்ண வேண்டியதுதான். ஓகே. இப்போ ஒரு நாள் நீங்க கொடுக்காம மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? இப்போ இன்னைக்கு கொடுக்குறீங்க, இன்னைக்கு 1500 கேலரிஸ்ல எடுக்கிறீங்க, நாளைக்கும் அதே 1500, அதுக்கப்புறம் அதே 1500 எடுக்கிறீங்க. 4வது நாள்ல நீங்க விட்டீங்க, 1500ல இருந்து 2000 கேலரிஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? திருப்பியும் கெயின், அந்த கேலரி டெபிசிட்ல இருந்து நீங்க மெயின்டெனன்ஸ் ஸ்பேஸுக்கு போயிடுவீங்க. திருப்பி மெயின்டைன் ஆரம்பிச்சிடும் பாடி, உடம்பு குறைகிற ஸ்டேஜ்ல இருந்து மெயின்டைன் பண்ண போயிடுவீங்க. ஓகேவா. அதனால நீங்க ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு 3 மந்த் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு நாள் கூட அந்த 500 கேலரிஸ் மேல போகக்கூடாது. 1500லயே நீங்க சுருக்கிடணும். அதுக்கு தான் நம்ம வெயிட் மிஷின் வேணும், ஆயிலை கண்ட்ரோல் பண்றது அதுக்கு தான், சுகரை கண்ட்ரோல் பண்றது அதுக்கு தான். ஒரு ஸ்பூன் சுகர்ல 16 கேலரிஸ் இருக்கு. நீங்க ஒரு டீ குடிக்கிறது மேட்டர் இல்லை, டீல போடுற சுகர் தான் மேட்ரு. டீல ஒரு 60 to 70 கேலரிஸ் தான் இருக்கு. நீங்க ஹெவியா சுகர் போட்டீங்கன்னா கேலரிஸ் எகிரிடும். அதனால டீல சுகர் அவாய்ட் பண்ணிட்டு கம்மியா குடிக்க சொல்லுவாங்க. ஓகேவா. அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் அடுத்தது. ஓகே. இப்போ இப்படி இந்த கேலரி டெபிசிட் டயட்னா நம்ம இப்படி இருக்கிறோம். சரிங்களா. இது ஓரளவு கிளியர் ஆயிடுச்சு உங்களுக்கு. கேலரி டெபிசிட்னா நம்ம எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணோம், எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு? இப்போ ஒரு நம்ம உடம்புல முதல்ல எப்படி ஃபேட் சேருதுன்றத முதல்ல பார்ப்போம். நீங்க வந்து ஒரு நாளைக்கு தேவையான கேலரிஸ் 2000 தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. இப்போ ஒரு பேட்டரி ஃபோன் நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். ஒரு ஃபோன்ல 100% ஃபுல்லா வரைக்கும் பேட்டரி ஏற்றிட்டீங்க. ஆனா அந்த ஃபோனை யூஸ் பண்ணவே இல்லைன்னா என்ன ஆகும்? பேட்டரி அப்படியே இருக்கும். ஃபோன் யூஸ் பண்ணீங்கன்னா பேட்டரி சார்ஜ் கம்மியாகும். அதே மாதிரி நீங்க தேவையான அளவுக்கு உடம்பு சாப்பிட்றீங்க, சாப்பிடாம ஒரே இடத்துல உட்காந்துருங்க, சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு ஒரே இடத்துல உட்காந்துருக்கீங்கன்னா கேலரிஸ் பர்ன் ஆகாது, உடம்புல ஸ்டோர் ஆகிட்டே தான் போகும். நீங்க நல்லா சாப்பிட்டு ஹெவியா ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா கேலரிஸ் பர்ன் ஆகிட்டே இருக்கும். அதனாலதான் உங்களால உடம்பு ஏறதே இல்லை. ஹெவியா மெக்கானிக்கல் ஒர்க் இருக்கிறதுனால உடம்பு ஏறதே கிடையாது. ஓகேவா. இப்போ வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ்னா என்னென்ன? கேலரி டெபிசிட்க்கு லோ வேல்யூம் ஃபுட்ஸ்னு சொல்லுவோம், லோ கேலரி ஹை வேல்யூம் ஃபுட்ஸ்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன தெரியுமா? அது அப்படி இல்லை, கேலரிஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் ஆனா அதோட குவான்டிட்டி அதிகமா இருக்கும். ஓகேவா. இப்போ வந்து ஒரு பாதாம் பருப்பு எடுத்துப்போம், கூட வாட்டர் மெலன் எடுத்துப்போம். ஒரு ஒரு 100 கிராம் பாதாம் பருப்புல எவ்வளவு கேலரிஸ் இருக்கும் அப்ராக்சிமேட்டா? ஒரு 500 to 600 கேலரிஸ் இருக்கும் 100 கிராம்ல. அவ்வளோ கேலரிஸ் இருக்கும். நம்ம வந்து 1500 நம்ம சுருக்குறோம். ஒரு 100 கிராம் பாதாம் பருப்புலயே 600 கேலரிஸ் இருக்குன்னா அப்ப நீங்க அது ஹெவியா போக இன்னும் எவ்வளோ நம்ம 1500 தாண்டி எங்கேயே போயிடுவோம் நம்ம ஒரு நாளைக்கு அதை எடுத்தோம்னா. இப்போ 100 கிராம் வாட்டர் மெலன்ல 30 கேலரிஸ் தான் இருக்கு, வெறும் 30 தான் இருக்கு. நீங்க எதை எடுக்கணும்? வாட்டர் மெலன் தான் நீங்க எடுக்கணும். அதான் லோ கேலரி ஹை வேல்யூம் ஃபுட்ஸ்னு சொல்லுவோம். சரியா. அது மாதிரி லோ கேலரி ஹை வேல்யூம் ஃபுட்ஸ் நான் ஒரு 5 ஃபுட் சொல்றேன். எப்படின்னா கேலரிஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் ஆனா வேல்யூம் அதிகமா இருக்கும், பார்க்கறதுக்கு அதிகமா இருக்கும். சாப்பிட்டாலும் நம்ம வயிறு ஃபுல் ஆயிடும், அகைன் நம்மளுக்கு பசி எடுக்காது, கேலரியும் கம்மி. நீங்க 1500 கேலரிஸை சுருக்கிடலாம், அதுக்கு மேல போகாம நம்ம பாத்துக்கலாம். சரியா. வெயிட் லாஸ் நம்மளுக்கு நடந்துட்டே இருக்கும் அதை பண்ணோம்னா. ஒன்று வந்து வெள்ளரிக்கால ரொம்ப கம்மியான கேலரிஸ் இருக்கு. இன்னொன்று பூசணிக்காய் தெரியும்ல உங்களுக்கு, பூசணிக்காய் அதுல ரொம்ப கேலரிஸ் கம்மியா இருக்கு. சொரக்காய் தெரியும்ல, சொரக்காய் வெண்டைக்கால தெரியும்ல, இதுல ரொம்ப கேலரிஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. வாட்டர் மெலன், அப்புறம் வந்து கேரட், பீட்ரூட், ஃபைபர்ஸ், வெஜிடபிள்ஸ் மொத்தத்துலையுமே கேலரிஸ் ரொம்ப கம்மியா இருக்கு ஆனா ஃபைபர் அதிகமா இருக்கு. அதனால லோ கேலரி ஹை வேல்யூம் ஃபுட்ஸ். அதனால நீங்க எடுத்தீங்கன்னா வயிறும் ஃபுல்லா இருக்கும், திருப்பி பசியும் எடுக்காது, அதிகமாக சாப்பிட மாட்டீங்க, உங்களுக்கு ஃபேட் லாஸ் நடந்துட்டே இருக்கும். 1500 கேலரிஸ்ல நம்ம சுருக்கிடலாம், கேலரி டெபிசிட்ல மெயின்டைன் பண்ணிட்டே நம்ம போகலாம். ஓகேவா. அதனால லோ கேலரி ஹை வேல்யூம் ஃபுட்ஸ்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய. நான் பேசிக்ஸ் ஒரு 5 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், இன்னும் போக போக நிறைய என்னன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கணும். சரியா. நெக்ஸ்ட், இப்போ வந்து ஒரு பிளேட்ல ஒரு மீல் பிளேட் ரெடி பண்றோம், டயட் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி. ஒரு மீல் பிளேட்ல நான் கொடுக்கறது எப்படின்னா எப்படி இருக்குன்னா 40% ப்ரோட்டீன் கொடுப்பேன், 40% கார்போஹைட்ரேட் கொடுப்பேன், 20% ஃபேட் கொடுப்பேன். ஸோ இது 3 மேக்ரோ நியூட்ரிஷன் தான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. 40% ப்ரோட்டீன் நம்ம மசிலை பில்ட் பண்றதுக்கு, நம்ம பாடி டிஷ்யூஸை ரிப்பேர் பண்றதுக்கு ப்ரோட்டீன் ஓகே. கார்போஹைட்ரேட்னா நம்ம எனர்ஜிக்கு, டெய்லி நம்ம வாக் பண்றது, மூவ் பண்றது, ஆக்டிவிட்டி பண்றதுக்கு தேவையான எனர்ஜி கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம கொடுத்துறோம். ஃபேட் எதுக்கு? புரியல. ஆமா, அவங்களுக்கு ஃபேட் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு ஃபேட்ல 9 கேலரிஸ் இருக்கு. ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு ஃபேட்டை வச்சு உடம்பு ஏற்றலாம், அது ஒரு கான்செப்ட். அடுத்தது ஃபேட் வந்து நம்ம உடம்பு எது தேவைன்னா
விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குல்ல, அதை அப்சர்வ் பண்ணதுக்கு ஃபேட் தேவை. அப்புறம் பிரெயினோட ஹெல்த்துக்கு ஃபேட் தேவை. பிரெயின் வந்து 100% ஃபேட்னால தான் உருவாக்கின ஒரு மெட்டீரியல் பிரெயின். அதனால பிரெயின் ஹெல்த்துக்கு ஃபேட் ரொம்ப தேவை. சரிங்களா? இதனால நம்ம ஃபேட் எடுக்கிறோம். இது 3 தான் நம்ம பாடி ஷேப்பை மாத்துது. அதனால இது 3த்தை நம்ம கண்ட்ரோல்டா வச்சு 1500 கேலரிஸ்ல கொடுக்குறோம். சரிங்களா? இதுவரையும் ஓரளவுக்கு புரிஞ்சுதா? ஃபேட்டை குறைக்கிறதுக்கு வேற என்னென்ன பண்ணணும்? ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணணும், சுகர் ஃபுட்ஸை கம்மி பண்ணணும், ஆயில் ஃபுட்ஸையும் கம்மி பண்ணணும், நம்ம சாப்பிட்ற மைதா ஃபுட்ஸையும் கம்மி பண்ணணும். மைதா எல்லாம் இருக்கு. மைதா எப்படி உருவாது முதல்ல? பரோட்டா நான் எல்லாத்துலேயும் மைதா இருக்கு. மைதாவை கம்மி பண்ணி தான் ஆகணும். சரியா? வேற ஏதாவது எப்படி மைதா உருவாகுது? முதல்ல கோதுமையிலேருந்து தேவையான கோதுமையில இருக்கிற நியூட்ரிஷன் எல்லாம் எடுத்துட்டா மைதா வேஸ்ட் ப்ராடக்ட் தான் மைதா. அதில் தான் நம்ம டேஸ்ட்டுக்காக மட்டும் தான் மைதால ரெடி பண்ணுறோம். சம்சா, பப்ஸ் எல்லாமே மைதாவில் தான் வரும். சரியா? இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து கேலரி டெபிசிட்ல ஈஸியாக வந்துடலாம். ஃபேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஸ்டார்ட் ஆகிடும். சரியா? இப்போ வெயிட் கெயினுக்கு கேலரி சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ அதே கான்செப்ட் எடுத்துக்கோங்க. தெரியலையா கேமரால? ஓகே. இப்போ வெயிட் ஏற்ற போறீங்கன்னா நீங்க கேலரி சர்ப்ளஸ்ல இருக்கணும். இப்போ ஒரு நாளைக்கு அதே கான்செப்ட் தான். ஒரு நாளைக்கு நம்ம பாடியை மெயின்டைன் பண்ண 2000 கேலரிஸ் தேவைப்படுது. நம்ம அதுல இருந்து எக்ஸ்ட்ரா 500 கேலரிஸ் ஏற்றி அதிகமாக கொடுக்குறோம். ஹை குவாலிட்டியான ஃபுட்ஸ் அதிகமாக கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, எக்ஸ்ட்ரா கொடுக்குற அந்த 500 கேலரிஸ் நம்ம மசில்லையும் லிவர்லையும் கிளைக்கோஜனா ஸ்டோர் ஆகி நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது எனர்ஜியை கொடுத்து நம்ம மசிலை டெவலப் பண்ணி நம்ம உடம்பு ஏற்றத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? புரிஞ்சுதா? மசில்லையும் லிவர்லையும் ஸ்டோர் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 500 கேலரிஸை எப்படி ஏற்றி கொடுக்கலாம் நம்ம? ஓகே, ஃபர்ஸ்ட் வெயிட்டை ஏற்றத்துக்கு 2 வழி இருக்கு. 2 வேலை வெயிட் ஏறும் உடம்புல. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி அந்த ஜங்க் ஃபுட்ஸ், சுகர் ஃபுட்ஸ், ஆயில் ஃபுட்ஸ் சொன்னால எல்லாத்தையுமே நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி ஒரே இடத்துல உட்காந்து இருந்தீங்கன்னா உங்க உடம்புல கொழுப்புலாம் சேர்ந்து ஃபேட்டா ஏறிடுவீங்க. இது ஒரு வெயிட் கெயின். சரியா? ரெண்டாவது, ஹெவியா நல்லா டெய்லியும் ஜிம்முக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஹெல்த்தியான ஃபுட்ஸ் மட்டும் சாப்பிட்டு ஹை வேல்யூம் இருக்கிற ஹை கேலரிஸ் இருக்கிற ஃபுட்ஸை சாப்பிட்டு நம்ம உடம்பை ஏற்றணும்னா நம்ம பாடிக்கு ஒரு நல்ல ஷேப்பு கிடைக்கும், மசில் கிடைக்கும். இந்த இடத்துல தான் இதுதான் எல்லாரும் விரும்புவாங்க. ஆனா வந்து பண்ணிடுறேன். ஓகே, இந்த பாடி ஷேப் தான் எல்லாருக்குமே தேவை. இந்த ஷேப் வேணும்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். சரியா? இந்த ரெண்டாவது ஃபர்ஸ்ட் டைப்பா நம்ம எப்பவுமே போகவே கூடாது. சடன்டியான லைஃப் ஸ்டைல்ல ஃபேட் மட்டும் தான் ஏற்றுவீங்க. நீங்க வெயிட் மசிலை ஏற்றுற ஜோன்ல தான் நீங்க எப்பயுமே இருக்கணும். அதுக்கு என்னென்ன ஃபுட்ஸ்லாம் நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம்? உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும்? வெயிட்டை ஏற்றுறதுக்கு ஹெல்த்தியான வேலை, ஹெல்த்தியான ஃபுட்ஸை வச்சு மசிலை மட்டும் ஏற்றுறதுக்கு என்னென்ன ஃபுட்லாம் சாப்பிடுவீங்க? எக்கு, சிக்கன், மீல் மேக்கர், அப்புறம் மீன், பீனட் பட்டர். ஓகே, அவர் நல்லா உடம்பு ஏத்துறாரு, நல்லா சாப்பிட்றதுலாம் தெரிஞ்சிருக்கு. நீ எதுவுமே சாப்பிட்றதுனால உங்களுக்கு பிளாங்கா இருக்கு. சரியா? ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் லோ கேலரி ஹை வேல்யூம் ஃபுட் நம்ம சூஸ் பண்ணணும். வெயிட் ஏத்துற இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா குவான்டிட்டி கம்மியா இருக்கணும். ஆனா குவான்டிட்டி கம்மியா இருந்தாலும் அதுல கேலரிஸ் அதிகமா இருக்கணும், ஹை வேல்யூமா இருக்கணும். இந்த இடத்துல தான் நீங்க பாதாம் பருப்பு சாப்பிடணும், பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, இந்த வேர்க்கல்ல இதெல்லாமே இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஹை கேலரி ஃபுட். இந்த இடத்துல சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்பு ஏற ஸ்டார்ட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா. நீங்க வந்து கேலரி சர்ப்ளஸ்ல ஈஸியா வந்துடலாம். இங்க வந்து நீங்க 1500க்குள்ள நிறுத்திடணும், அதுக்கு மேல விடக்கூடாது. இந்த இடத்துல 2500க்கு மேல நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். அது கம்மியா சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புல இருக்கிற மசில்ல இருந்து மசில் லாஸ் ஆகும். உங்க உடம்பு வந்து எக்ஸ்ட்ரா ஃபேட் இருந்தாலும் ஃபேட்டும் குறையும், இன்னும் ஒல்லி ஆகிட்டு போயிடுவீங்க. அதனால 2500 கேலரிஸ்க்கு மேல நீங்க சாப்பிடணும் ஹை வேல்யூம் ஃபுட்ஸ். இப்போ சொன்னார்ல ஒரு சிக்கனு, எக்கு, மில்க்கு, டைரி ப்ராடக்ட்ஸ், நிறைய ஃபுட் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் டயட் சார்ட்டை போட்டு தருவேன். அந்த சார்ட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், ஈஸியா உடம்பு ஏற்றிடலாம். சரியா? அதே பேட்டரி சொன்னால ஃபோன் பேட்டரி கதை, அதே கதையை இங்கே அப்ளை பண்ணலாம். நீங்க வந்து ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா, ஃபோனை யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா பேட்டரி அப்படியே இருக்கும். யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பேட்டரி சார்ஜ் காலியாகும். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க சார்ஜ் பண்ணிட்டே இருக்கணும் உங்க உடம்ப. அதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும் ஹெல்த்தியான ஃபுட்ஸை மட்டும். 2 hours சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா வெயிட் கெயின் பண்ணது 3 மாசம் தான். 3 மாசம்னு சொல்ல முடியாது, ஒரு 6 மாசம் கண்டிப்பா ஆகும்.
வெயிட் லாஸ் பண்றது 3 மாசத்துல பண்ணிட முடியும் ஈஸியா. அது வந்து ப்ராப்பரா இருந்தோம்னா. வெயிட் கெயின் பண்றது ஒரு 6 மாசத்துல பண்ணிடலாம். சரியா? வெயிட் கெயின் வர மசில் கெயின் வர மசில கேத்தது நீங்க வருஷ கணக்கில் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். சரியா? உடனே எல்லாம் ஏறாது. மெக்கானிக்கல் டென்ஷன் நீங்க கொடுத்துட்டே இருக்கணும், ஹெவியான லோடு கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா தான் மசில் ஏறும். 6 மாசத்துல நீங்க நினைக்கிற அளவுக்கு மசில்ஸை ஏற்றிட முடியாது. சரியா? அதுவும் நேச்சுரலா நம்ம ஃபுட்டை வச்சு இதுதான் நம்ம பண்ணணும். வேற டவுட் இருக்கா உங்களுக்கு? எதுவும் இல்லை. நீங்க புரோட்டீன் ஃபுட் எடுக்கிறீங்க. புரோட்டீன் ஃபுட் எடுத்தா தான் உடம்பு ஏறும். புரோட்டீனே ஹீட் தான். புரோட்டீனே ஹீட் தான். எதுல இருந்து எடுத்தாலுமே புரோட்டீனே ஹீட் தான். அதான் லாஸ்ட் டைம் அந்த நியூட்ரிஷன் டாபிக்ல சொல்லியிருப்பேன். தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட்னு ஒரு இது இருக்கு. நீங்க சாப்பிடும் போதே 10% ஆஃப் கேலரிஸ் சாப்பிடுவாங்க, டைஜஷன் ஆகுதுல, அப்பவே பாதி கேலரிஸ் பர்ன் ஆயிடும். அதுதான் தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட்டு. அது வந்து ப்ரோட்டீன் எடுக்கும் போது மட்டும் தான் நம்ம பாடியில் நடக்கும். சரியா? ப்ரோட்டீன் நீங்க நம்ம சாப்பிட்ற எப்போ எல்லா ப்ரோட்டீன்லையுமே பாடி ஹீட் ஆகும் கண்டிப்பா. அதை நம்ம எப்படி கூல் பண்ணணும்னா மெயின்டைன் பண்ணணும் பாடி டெம்பரேச்சரை. தண்ணி அதிகமாக குடிக்கலாம், வெள்ளரிக்காய் சாப்பிடலாம். வேற என்ன பாடி கூல் பண்ற ஃபுட் இருக்கு? புதினா சாப்பிடலாம், பாதாம் பிசின் இருக்குல்ல, இதுவும் பாடியை கூல் பண்ற ஒரு மெட்டீரியல் தான். இது சாப்பிடலாம். அப்புறம் இளநீர் குடிக்கலாம் வீக்லி 3 டைம்ஸ். இதெல்லாம் குடிச்சு பாடியை கூல் பண்ணி நம்ம ஒரு பேலன்ஸ்டான ஸ்டேஜ்ல மெயின்டைன் பண்ணணும். வேற ஆப்ஷன் இல்லை. ஒரு சில உடம்பு பாடி அடாப்ட் பண்ணிக்கும். நீங்க எவ்வளவுதான் ப்ரோட்டீன் எடுத்தாலும் பாடி ஹீட்டை பேலன்ஸ் பண்ணிக்கும். ஆனா வந்து ஒரு சில உடம்பு அடாப்ட் பண்ணலன்னா நம்ம தான் அடாப்ட் பண்ண வைக்கணும் பாடி ஹீட்டை. சரியா? அதாவது வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஒரு நாள் 4 மீல் சாப்பிட்டா போதும். 4 மீல். ஆனா வெயிட் ஏற்றதுக்கு நீ 6 வேளை சாப்பிடணும் ஒரு நாளைக்கு. 6 வேளை அது சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா ஏறும் வெயிட். 6 வேளையும் தனித்தனியாக பிரிச்சு ஒரு கேலரிஸ் எல்லா மீல்லையும் ப்ரோட்டீன் இருக்கணும், ஃபேட் இருக்கணும், கார்போஹைட்ரேட் ரேஷியோ கரெக்டா இருக்கணும், ஃபைபரும் இருக்கணும். வெயிட் லாஸ் பண்றதுக்கு எல்லாமே இருக்கணும். கார்போஹைட்ரேட் இருக்கணும், ப்ரோட்டீன் இருக்கணும், ஃபேட் இருக்கணும், எல்லாமே ஃபைபர், விட்டமின்ஸ், எல்லா மினரல்ஸ் எல்லாமே ஒரு பிளேட்ல இருந்தாதான் நம்ம பாடி அதை ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணி நம்ம மசிலுக்கு அனுப்போம். எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி கிடைச்சாதான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஒர்க் அவுட் பண்ணாதான் அந்த எக்ஸ்ட்ரா கேலரிஸை பர்ன் பண்ண முடியும். அந்த ஷேப்புக்கு நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? வேற என்ன டவுட் இருக்கு? ஒர்க் அவுட் ஜிம்முக்கு வந்து அதான் எப்படி உடம்பு ஏற்றலாம், எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்றேன், கிளியர் பண்றேன். ஓகே. அதான் ஒரு நாள் கிளாஸ் போட்டு அந்த பெயின் மறுநாள் சோர்னஸ் சொல்லுவாங்க. அந்த சோர்னஸ் இருக்கும் போது திருப்பியும் கிளாஸ் போட்டா உடம்புக்கு எதனா ஆகுமான்னு சொல்லிட்டு அது வந்து போடக்கூடாது. சிம்பிளா சொல்லணும், போடக்கூடாது. ஆமா. ஏன் எப்போ போடணும்னா, நம்ம பாடி ஒரு நாளைக்கு ஒரு மசிலை ட்ரைன் பண்றோம், செஸ்ட் மசிலை ட்ரைன் பண்றோம் அப்படின்னா அந்த பாடி அந்த செஸ்ட் மசில்லாம் டேர் ஆகும், கிழிஞ்சிரும். மசில்ஸ்லாம் கிழிஞ்சிட்டு அதை நம்ம ப்ரோட்டீன் எப்போ கொடுக்குறோமோ, எப்போ நல்லா தூங்குறோமோ அது மசில் சேர்ந்து பில்ட் ஆகும். அதுக்கு 2 நாள் ஆகும் கண்டிப்பா. அந்த 2 நாள் அந்த ரெக்கவரி டைமை நம்ம கொடுத்து தான் ஆகணும் பாடிக்கு. ரெக்கவரி டைம் கொடுக்காம நீங்க அப்படியே திருப்பி அந்த ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அந்த மசில் டென்ஷன் அதிகமாயிட்டே தான் போகும், பாடி மசில் டேர் ஆகிட்டே தான் போகும், மசில் சேராது, மசில் வளராது. அதனால 4 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹரி, 4 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவோம். என்னன்னா, ஒன்று சாப்பாடு, இன்னொன்று நல்லா தூக்கம் இருக்கணும், நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும், கார்டியோவும் பண்ணணும். 4 சேர்ந்து பண்ணும்போது தான் நல்லா நல்லா உடம்பு ஏறும்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் இருக்கு, ரெக்கவரின்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இது ரெக்கவரின்ற சேர்ந்து பண்ணும்போது தான் நம்ம பாடி கிளீனா ஏறும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம போயிட்டே இருக்கலாம் வெயிட் கெயின் நோக்கி. சரியா? ரெக்கவரி கண்டிப்பா முக்கியம். செஸ்ட் மசில், பெரிய மசில், அது கண்டிப்பா 2 நாள் ரெக்கவரி ஆகிறதுக்கு 2 நாள் ரெஸ்ட் விடணும். பேக்கு லெக்ல போட்டீங்கன்னா 2 நாள்ல இருந்து 3 நாள் வரை ரெஸ்ட் விடலாம். ட்ரைசெப்ஸ், பைசெப்ஸ் இதெல்லாம் சின்ன சின்ன மசில்ஸ், பைசெப்ஸ், ஃபோர் ஆர்ம்ஸ் இதெல்லாம் ஒரு 1 or 2 days விட்டாலே போதும். ரெஸ்ட் விட்டாலே அது ரெக்கவரி ஆகி அடுத்த ஸ்டேட்டுக்கு வந்துடும், ரெடி ஆயிடும் அடுத்த நாளைக்கு. ஓகேவா? வேற என்ன இருக்கு? ஆப்ஸ் போட்டனாலும் ஒரு 2 நாள் ரெஸ்ட் விடுங்க. 2 நாள் ரெஸ்ட் விட்டு 3ஆவது நாள் பண்ணுங்க. ஒரு நாள் பண்றீங்கன்னா 2 நாள் கேப் விட்டு அடுத்த நாள் அந்த கிளாஸ் பண்ணுங்க. அப்படியே ஆர்டரா மாத்தி பண்ணுங்க. இன்னைக்கு செஸ்ட் போட்டு நாளைக்கு செஸ்ட் போட்டீங்கன்னா வேஸ்ட், டைம் தான் வேஸ்ட். சரியா? அதான் அந்த பெயின்ல உன்னால எக்ஸ்ட்ரா வெயிட்டை புஷ் பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸ்ட்ரா என்ன பெயின் இருக்கு, அந்த பெயின்ல எக்ஸ்ட்ரா வெயிட்டை புஷ் பண்ண முடியாது. முடியலன்னா மசில் வீக் ஆகும், டேரா தான் ஆகும். அதனால அந்த டைம்ல நீங்க பண்ணக்கூடாது. ரெஸ்ட் விட்டு அதுதான் அந்த ரெக்கவரி ஆகல. ஏன் ரெக்கவரி ஆகாது? உடம்பு சரியான தூக்கம் இல்லை, சரியான ப்ரோட்டீன் இன்டேக் இல்லைன்னா நம்ம மசில் ரிப்பேரே ஆகாது. அந்த மசில் கிழிஞ்சு டேர் பண்றீங்களா ஒர்க் அவுட் பண்ணும்போது, அந்த மசில் சேர்ந்து பில்டே ஆகாது, ரெக்கவரி ஆகாது. நீங்க வந்து 2 நாள்ல ரெக்கவரி ஆயிடும். நீங்க கரெக்டா சாப்பிட்டு கரெக்டா தூங்குனீங்கன்னா. எதுவுமே பண்ணலன்னா அது 4 நாள் 3 நாள் எக்ஸ்ட்ரா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். அப்புறம் அந்த மிஸ்டேக்கை நீங்க கரெக்ட் பண்ணணும். ஓகேவா? வேற என்ன டவுட் இருக்கு நிரஞ்சன்? எதுவும் இல்லையா உனக்கு? போ வரும் உங்களுக்கு. சரியா? டவுட் எப்போ வந்தாலும், என்ன டவுட் வந்தாலும் என்கிட்ட கேட்டுருங்க. ஓகேவா?
இப்போ வந்து நம்ம என்ன ஃபுட்டு சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோம், அதை எப்படி செஞ்சு சாப்பிட்றோம், எந்த எந்த அளவுக்கு ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கிறோன்றது தான் நம்ம ரொம்ப முக்கியம். இதை நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டு வந்தாலே நம்ம வெயிட்டையும் குறைச்சிடலாம், வெயிட்டையும் ஏற்றிடலாம். என்னன்னு க்ளீனாக தெரிஞ்சிங்கனாலே. ஓகேவா? வேற என்ன? ஓகே, இப்போ வெயிட் கெயினுக்கும் வெயிட் லாஸ்க்கும் ஒரு ரெஃபரன்ஸ் என்னன்னா, வெயிட் ஏற்றுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதிகமாக சாப்பிடுவீங்க. வெயிட்டை குறைக்கிறதுக்கு கம்மியான கேலரிஸ் சாப்பிடுவீங்க. வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஹை கேலரிஸ், லோ கேலரிஸ் இருக்குது, ஹை வேல்யூம் ஃபுட் சாப்பிடுவீங்க. வெயிட் ஏற்றுறதுக்கு வேல்யூம் கம்மியாக இருக்கும், கேலரிஸ் ஹையாக இருக்கும், அந்த ஃபுட் சாப்பிடுவீங்க. இங்கே வந்து வெயிட்டை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? அடுத்தது நல்லா தூங்குவீங்க. இங்கேயும் நல்லா தூங்கணும். சரியா? வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் பண்ணணும், கார்டியோவும் பண்ணணும். வெயிட் ஏற்றுறதுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மட்டும் பண்ணால் போதும், வெயிட் லிஃப்டிங் பண்ணால் போதும், கார்டியோ பண்ணக்கூடாது. சரியா? இது வந்து இந்த 4 விஷயம் தான். இதை நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக வெயிட் கெயினாக இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் சரி அச்சீவ் பண்ணிட முடியும். இதில் வந்து சரியாக நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறேன், நல்லா சாப்பிட்றேன், தூக்கம் மட்டும் எனக்கு இல்லை அப்படின்னா ஒர்க் ஆகாது, வேஸ்ட்டு தான். தூக்கம் இல்லைன்னா ரெக்கவரி ஆகாது. நம்ம பாடியில் இன்னொன்று இன்சுலின்ற ஒரு ஹார்மோன் இருக்குது. அதை பற்றி யாருன்னா தெரியுமா? இன்சுலின்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதா? ஓகே. நம்ம உடம்புல பேன்க்ரியஸ்னு ஒரு ஆர்கன் இருக்குது, கிட்னி கீழே இருக்கும் பேன்க்ரியஸ். அந்த ஆர்கன்லேருந்து தான் இன்சுலின் சுரக்கும். சரியா? அந்த ஹார்மோன் சுரக்கும். நீங்கள் அதிகமாக ஃபுட்டு சாப்பிடும் போது எக்ஸ்ட்ரா எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் அது சுகர் ஃபார்மில் தான் நம்ம பாடியில் போய் அடாப்ட் ஆகும். இப்போ அதிகமாக சுகர் நம்ம பாடியில் போய் பிளட்ல மிக்ஸ் ஆகுதுன்னா நம்ம பிளட் சுகர் லெவல் ஓகே, தேவையான அளவுக்கு எனர்ஜி கிடைச்சிரும். சுகர் தான் எனர்ஜி, ஓகேவா? தேவையான அளவுக்கு எனர்ஜி கிடைச்சிரும். தேவையான அளவுக்கு மேலே நம்ம கொடுக்குறோம்ல எக்ஸ்ட்ரா, அந்த சுகர்ஸ் எல்லாமே நம்ம பாடியில் ஃபேட்டாக தான் ஸ்டோர் ஆகும். அது இன்சுலின் தான் ஃபேட்டாக ஸ்டோர் பண்ண வைக்கும். சரியா? இன்சுலின் ஹார்மோன் ஹையாக இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல ஃபேட்டு ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இன்சுலின் லெவல் நார்மலாக ஈவனாக இருந்துச்சுன்னா நம்ம பாடியில் ஃபேட்டு ஸ்டோரே ஆகாது. நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் அது கேலரிஸாக பர்ன் ஆகி வெளியே வந்துட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ இன்சுலின் அதிகமாக இருக்கணும், கம்மியாக இருக்கணுமா? கம்மியாக இருக்கணும், கரெக்டான லெவலில் இருக்கணும். அதிகமாக இருந்தீங்கன்னா, புரியுதா? ஸ்பீடாக சொல்கிறேன்னா, இன்சுலின் அதிகமாக இருந்துச்சுன்னா பாடியில் ஃபேட்டு ஸ்டோர் ஆகும். இன்சுலின் கம்மியாக சீராக இருந்துச்சுன்னா பாடியில் ஃபேட்டு ஸ்டோர் ஆகாது. சரியா? பாடியில் எனர்ஜி பர்ன் ஆகிட்டே இருக்கும். இது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோம். இப்போ வந்து இன்சுலின் ஹார்மோன் எப்போ அதிகமாகும்னா, நீங்கள் சரியாக தூங்காமல் இருக்கும் போதும், ப்ரோட்டீன் இன்டேக் அதிகமாக எடுக்காமல் இருக்கும் போதும், ஹெவியான ஒர்க் அவுட் பண்ணி ரெக்கவரியே இல்லாமல் இருக்கும் போதும், ஜங்க் ஃபுட்ஸ், ஆயில் ஃபுட்ஸ்லாம் அதிகமாக சாப்பிடும் போதும் அந்த இன்சுலின் கிராஷ் ஆகிடும். கிராஷ் ஆயிடுச்சுன்னா அது அதிக லெவலில் பீக்கில் போயிடும், ஃபேட் ஸ்டோர் ஆகிட்டே வரும் அந்த டைமில். அதுவே நீங்கள் கரெக்டாக தூங்கி கரெக்டாக ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி கார்டியோ ஈவனாக பண்ணி கரெக்டான ஒரு கேலரிஸில் நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது அந்த ஹார்மோனோட செக்ரீஷன் கம்மியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும், நம்ம பாடியில் ஃபேட்டும் ஸ்டோர் ஆகாது. ஓகேவா? இந்த விஷயத்தை நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக ஒரு 3 to 6 மந்த் கண்டினியூவாக பண்ணிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் முதல்ல என்ன பண்ண போறீங்க? வெயிட் லாஸ் பண்ண போறீங்களா, கெயின் பண்ண போறீங்களா? வெயிட் லாஸ் பண்ண போறீங்கன்னா எவ்வளோ குறைக்க போறீங்க? கெயின் பண்ண போறீங்கன்னா எவ்வளோ ஏற்ற போறீங்க? இந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணிடணும். ரெண்டாவது அதை ட்ராக் பண்ணணும். என்ன சாப்பிட்றோம், என்ன ஒர்க் அவுட் பண்ணுறோம், எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணிட்டே வரணும். சரியா? ரெண்டாவது இந்த விஷயத்த பண்ணணும். மூணாவது எவ்வளோ கேலரிஸையும் ட்ராக் பண்ணிட்டே வரணும். எவ்வளோ கேலரிஸ் நம்ம கொடுக்குறோம், எவ்வளோ நம்ம பாடி பர்ன் பண்ணுது, அதையும் நீங்கள் ட்ராக் பண்ணிட்டே வரணும். அப்புறம் நீங்கள் நல்லா தூங்குறீங்களா, ஒரு நாளும் நல்லா டீப் ஸ்லீப் போயிட்டு வரீங்களா, அதையும் நீங்கள் ட்ராக் பண்ணிட்டே வரணும். ரெக்கவரி எவ்வளோ நாள் கரெக்டாக இருக்கு, பாடி செஸ்ட் போட்டீங்கன்னா 2 நாள் ரெக்கவரி இருக்கீங்களா, ரெக்கவரியில் கரெக்டாக நீங்கள் ரெக்கவரி பாடி பண்ணுறீங்களா, அதையும் நீங்கள் ட்ராக் பண்ணிட்டே வரணும். இந்த ஒரு 1 வீக்கும் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டே வந்தால் தான் அடுத்த வாரம் அதை கரெக்ட் பண்ணிட்டே போக முடியும். நம்ம பாடியை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கும். இல்லை நீங்கள் எதுலையுமே சரியாக பண்ண முடியல அப்படின்னா, எதனா ஒரு விஷயம் சரியாக பண்ண முடியலனாலும் ரிசல்ட் லேட் ஆகும். ஆனால் வந்து ரிசல்ட் வராமல் இருக்காது, ரிசல்ட் லேட் ஆகும். சரியாக ரெக்கவரி இல்லைன்னா பண்ண முடியல அப்படின்னா செஸ்ட்டுக்கு ஹெவியாக போட்டுட்டு 2 நாள் ரெஸ்ட் எடுக்க முடியல அப்படின்னா 3 நாளில் சரியாயிடும். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இன்னைக்கு நல்லா தூங்கலை அப்படின்னா 2 நாள் வந்து உங்கள் பாடியில் சுகர் கிராஷ் ஆகிடும். ஆனால் 3ஆவது நாள் 4ஆவது நாள் அந்த பாடி அப்படின்னா சரி பண்ணி அடாப்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக கொண்டு போயிடும். அதனால் ஒரு நாள் பிரச்சனை, ஒரு நாள் சரியாக பண்ண முடியல அப்படின்னா பிரச்சனை கிடையாது, அடுத்த நாள் கரெக்டாக பண்ணுங்க. ஓகேவா? வேற எதனா டவுட் இருந்தால் கேளுங்க. அதாவது நியூட்ரிஷனை பற்றி, நியூட்ரிஷன் அந்த சாப்பாடு, என்னென்ன சாப்பாடு சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம், எந்த டவுட் வந்தாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். பர்டிகுலராக இந்த ஃபுட்டை வச்சு மட்டும் உடம்பு ஏற்றணும்லாம் கிடையாது. ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வச்சுக்கிறோம். சாப்பாடு வந்து எல்லாமே ஒன்று தான். நீங்கள் சாப்பிட்றது ப்ரோட்டீன், முட்டை, சிக்கன், வெயிட் ஏற்றுறவங்க இருந்தாலும் சரி, இறக்கிறவங்க இருந்தாலும் சரி, முட்டை, சிக்கனு, பால், இந்த பீஃப், சிக்கன், ஃபிஷ் எல்லாமே ஃபுட்டு ஒன்று தான்.
ஆனால் அது எவ்வளோ குவான்டிட்டிஸில் கொடுக்குறோம், எவ்வளோ அளவு சாப்பிட்றோம், அதான் மேட்ரு. அதை ஹெல்த்தியான ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உடம்பு ஏற்றுறோம், கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா உடம்பு குறையுது. இவ்வளோ கான்செப்ட். ஓகேவா? நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த ஃபுட்ஸு நம்ம சாப்பிட்ணும், எந்தெந்த ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும். நைட் டைமில் சாப்பிட்றவங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றவங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க? நைட் 12 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டு, நான் சாப்பிட்டு சுற்றுறவங்களாம் எத்தனை பேர் இருக்கீங்க? நீங்கள் சாப்பிடுவேன், ரெகுலராக சாப்பிட்றேன். நீங்களும் சாப்பிட மாட்டீங்க நைட் டைமில். இந்த மாதிரி நைட் டைமில் சாப்பிட்டீங்கனாலும் சுகர், இன்சுலின் அதிகமாக சுகர் கிராஸ் ஆகி பாடியில் ஃபேட்டு ஸ்டோர் ஆகும். அதுவும் ஒரு பிரச்சனை தான். சரியா? அப்புறம் சாப்பிடாமலே ஒரு டயட்டுன்னா ஒரு சிலர் நினச்சிட்டு இருப்பாங்க, சாப்பிடாம இருந்தால் தான் டயட்டு. மார்னிங்கும் ஆஃப்டர்நூனும் சாப்பிடாம வந்து நைட்டு மட்டும் சாப்பிடுவாங்க, அப்படி இருக்குதான் டயட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீல்ஸை ஸ்கிப் பண்ணுவாங்க. அப்படி இருந்தீங்கனாலும் இன்சுலின் ஹார்மோன் அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும், பாடியில் சுகர் கிராஸ் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் அந்த டைமில் கொஞ்சோண்டு சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா கூட உடம்புல ஃபேட்டு தான் ஸ்டோர் ஆகும். அதனால் மீலில் ஸ்கிப் பண்ணவே கூடாது. வெயிட் லாஸ் பண்ண போறீங்கன்னா 4 மீல் சாப்பிடணும். வெயிட் ஏற்ற போறீங்கன்னா 6 மீல் நீங்கள் கம்பல்சரி சாப்பிட்டு தான் ஆகணும். சரியா? அது வந்து நான் டயட் சார்ட் போட்டு கொடுத்துருவேன், அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும். அந்த எந்த டவுட்னாலும் எப்போனாலும் என்கிட்ட கேளுங்க, நான் கிளியர் பண்ணிட்டே வரேன். சரியா? ஓகே, முடிச்சிடலாமா? போதுமா? வேறு டவுட் இருந்தால் எது இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க, இல்லைனா கால் பண்ணி கூட கேளுங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இது பண்ணிட்டே வரேன். இது வந்து யூடியூப்ல போஸ்ட் பண்ணால் லிங்க் தரேன். அகைன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரியும். சரியா? 2 வாட்டி முன்னாடி பாருங்க. முதல்ல கற்றுக்கணும். கற்றுக்கினா தான் நம்ம ஈஸியாக நம்ம கோலை நோக்கி போக முடியும். எதுவுமே கற்றுக்கல அப்படின்னா வழி தெரியாத காட்டில் மாட்டிக்கின மாதிரி நீங்கள் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுவீங்க அந்த இடத்துல. ஓகேவா? கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க. சரியா?